அஸ்ஸலாம் அலைக்கும். நான் கிரேட் மைன் கேம்பஸுடைய பிஎஸ்சி மாணவி எச்.எஸ். ஷஃபீனா. உங்கள் முன்னிலையில் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் குழந்தை உளவியல். குழந்தைகள் என்பவர்கள் எல்லோரது வாழ்விலும் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றனர். எனவே இந்த குழந்தையின் உளவியல் சம்பந்தமாக கற்பதற்கு நாங்கள் நிறைய புத்தகங்கள், நிறைய வீடியோக்கள், நிறைய நூல்கள் என்பவற்றையெல்லாம் கற்க வேண்டியதாக உள்ளது. அவ்வாறு கற்றவற்றில் இருந்து பெற்றுக்கொண்ட சில தகவல்களை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். குழந்தை பருவம் என்பது ஒரு தாயிடமிருந்து பிறக்கும் நாள் முதல் 18 வயது வரையான காலப்பகுதியாகும். இந்த காலப்பகுதியில் பிறப்பு முதல் ஒரு வருடம் வரையான பகுதி முதலாவது பருவமாகவும், 1 வயதிலிருந்து 3 வயதான பகுதி 2வது பருவமாகவும், குழந்தை பருவமாகவும், 3 5 வகையான பகுதி 3வது குழந்தை பருவமாகவும், 6 12 வயதான காலப்பகுதி 4வது குழந்தை பருவமாகவும், 12 18 வயதான காலப்பகுதி 5வது குழந்தை பருவமாகவும் அறிஞர்களால் கருதப்படுகின்றது. இந்த முதலாவது குழந்தை பருவத்துல தாயிலிருந்து முதலாவதாக வெளிவந்து உலகத்தை கண்ட பிள்ளை எந்த நேரமும் என்ன செய்யும்? அழுகும். பசிட்டா பால் குடிக்கும், திருப்பி தண்ட படுக்கையை நனைக்கும், திருப்பி அழுகும், அப்புறம் சிரிக்கும். இப்படி அதுல உணர்வுகளை அதுக்கே அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு காலப்பகுதி. இந்த நேரத்துல தாய் தான் அவளோட அந்த பிள்ளைக்கு பசிக்குதா, தூக்கம் வருதா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்குதா என்பதையெல்லாம் தாய் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே பிள்ளை வளர்ந்து ஒரு 6-7 மாதமாக போல அந்த பிள்ளைக்கு சாப்பாடுகளை ஊட்டுவோம். அப்ப சில நேரம் அந்த பிள்ளை சாப்பிடாது, இந்த நேரமும் அழுது கொண்டே இருக்கும். அப்ப அதுல உடலியல்லையோ உளவியல்லையோ ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது தாய் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக நாங்க அதுக்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது செய்து பார்க்க வேண்டும். அப்படியும் சரி வரவில்லை என்றால் நாங்கள் ஒரு வைத்தியரை நாட வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்த பருவமானது 1 வயது முதல் 3 வயதான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில பிள்ளைகள் மிகவும் அடம் பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கண்ட பொருட்கள் எல்லாம் வீசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுல கரண்ட்கள்ல கையை போடுறதுக்கு, அப்படியே பொருட்களை இழுக்கிறதுக்கு, ரசாயன பொருட்களை இழுக்கிறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு விளங்காது. அதெல்லாம் எடுக்க பார்ப்பாங்க. சில நாங்க பெர்ஃப்யூம் வகைகள் வச்சிருப்போம், அதை எடுத்து குடிக்க பார்ப்பாங்க. அப்படியான சில நிறைய அவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி குழந்தைகளை நாங்க சைல்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டும். அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பான இடமாக நாங்க அவங்களோட வீட்டு சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும். அப்ப அவங்க உயரமான இடங்கள்ல ஏறுவாங்க. ஏறப்போல நாங்க பின்னுக்கு நிக்கணும். அப்படி இல்லாத கட்டத்துல நாங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வீட்டு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது அவங்க கைகளை எல்லாம் கடிக்க பார்ப்பாங்க. அப்புறம் பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்ப இந்த பிடிவாதங்களுக்கு நாங்க உடன்படக்கூடாது. போன்கள் எல்லாம் கேட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? போனுக்கு பதிலாக ஒரு டாயை கொடுக்கலாம். கையை காலை கடிக்க பார்ப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒரு கேரட்டையோ ஒரு கிழங்கு வகையோ ஏதோ ஒன்றை கொடுத்து அதை சாப்பிட செய்யணும். அப்ப அவங்களோட மைண்டை நாங்க என்ன செய்யணும்? மாத்தணும். அப்ப ஓரளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிடிவாத குணங்கள்ல இருந்தும் அந்த இதுகள்ல இருந்தும் கொஞ்சம் விலகி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அவங்க செய்யற நல்ல விடயங்களை நாங்க பாராட்டணும். அவங்க அமைதியா இருக்கிற நேரம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். மகன், இப்படி நீங்க செய்யக்கூடாது, இப்படி ஏறக்கூடாது, எப்படி போயிடுறீங்க, விழுந்துருவீங்க, மற்றவங்களை அடிக்க கூடாது, கடிக்க கூடாது, இப்படியான நல்ல விடயங்களை நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்ப கொஞ்சம் சரி கேட்டு நடப்பாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஸ்லீப்பரை கலட்டி நீங்க இதுல தான் வைக்கணும் அப்படின்ட்டு நாங்க சொல்லி கொடுத்துருப்போம், ரெக்ல வைக்கணும். அப்ப அந்த வேலையை செஞ்சாங்கன்னா நாங்க அவங்கள பாராட்டணும். பாராட்ட போல புள்ள இன்னும் அந்த வேலைகளை, நல்ல வேலைகளை செய்யறதுக்கு ஆளாகுவாங்க. அடுத்தது 3வது பருவமானது 3 வயது முதல் 5 வயதான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில நாங்க பிள்ளைகள் என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் அந்த பிடிவாதங்களுக்கு நாங்க உடன்படக்கூடாது. சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நாங்க சாப்பாடை கொடுக்காம கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்ப அவங்களா விரும்பி அவங்களா
பசி வந்து கேட்பாங்க சாப்பாடு தாங்கண்டு. அப்ப அவங்களையாவே நாங்க திருந்துறதுக்கு வழிவகைகளை செய்ய வேண்டும். அடுத்தது நல்ல கதைகளை சொல்லிக் கொடுக்கணும், நன்னெறி கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வந்து இந்த காலகட்டத்துல தான் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப அங்க போய் பிள்ளைகளோட சண்டை பிடிக்கிறது, அடுத்தது டீச்சர் சொல்றது கேட்கறது இல்ல, வெளியில ஓடுறது, அந்த மாதிரி வேலைகள் செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க அவங்களுக்கு நல்ல விடயங்களை வீட்டிலேயே பழக்கி கொடுக்க வேண்டும். அடுத்தது சாட்டுகள் போட்டு அந்த சாட்டுகள் மூலமாக அவங்க நல்லா செய்யற அளவுக்கெல்லாம் நாங்க டிக் பண்ணணும். அப்ப டிக் பண்ற நேரம் நல்லதுகளுக்கெல்லாம் அதை நல்லதுகளை எண்ணி அதுக்கேற்ற பரிசுகளை அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும். அப்படி பரிசுகள் கிடைக்கிற நேரம் அவங்க அந்த நல்ல வேலைகளை செய்யறதுக்கு அவங்கள நாங்க ஊக்குவிப்பதோடு அவங்க நல்ல வேலைகளை கூடுதலாக செய்யத்தான் பார்ப்பாங்க. அடுத்தது பரிசுகள் எல்லாம் நாங்க கொடுக்குற நேரம் அவங்களோட மனநிலையும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக 6 வயது முதல் 12 வயதான காலப்பகுதி, இது பாடசாலை பள்ளி பருவ காலப்பகுதி. இந்த கால பகுதியில வந்து பிள்ளைகள் வந்து தர்க்க ரீதியாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க எந்த நேரமும் நல்ல விஷயங்களை நல்ல விடயங்களையே நாங்க அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும். அடுத்தது இவங்க என்ன செய்வாங்க, விளையாடுறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க, பேச்சு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் அப்பதான் வெளிப்பட முற்படும். அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த துறையில அவங்கள அனுப்புறதுக்கு வழிகளை காட்டணும். மியூசிக், டான்ஸ், அடுத்தது ஏதாவது செஸ், அடுத்தது விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு துறைகள், பேட்மிண்டன், கிரிக்கெட், இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் நாங்கள் அவங்கள திசை திருப்புற நேரம் அவங்களோட பாடி, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸும் அவங்களுக்கு கூடுதலாக வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அவங்க கல்வியில கொஞ்சம் பின்தங்கி போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நாங்கள் கூட ஆலோசிச்சு அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அந்த மாதிரி இதுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட படிப்பு திறனை இன்னும் கூட்டணும். அவங்க ஏதாவது ஒன்றில் கூடுதலான மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அதை சொல்லி அவங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டும். அப்ப அவங்க கட்டாயமாக இன்னும் முன்னுக்கு. அடுத்த பருவமானது 12 வயது முதல் 18 வயது வரையான டீனேஜ் பருவம். இது கொஞ்சம் இதமான பருவம் தான். இந்த பருவத்துல நாங்க வந்து பிள்ளைகளை பொறுமையாக கையாள வேண்டும். இவங்களுக்கு எப்பயுமே நாங்க ஒரு நண்பராகத்தான் இருக்க வேண்டும். கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளும். பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நாங்க பொய், களவு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நடக்கணும்னு நாங்க அடிக்கடி சொல்லணும். அதை வந்து நாங்க 3 முதல் 5 வரையான காலப்பகுதி இருக்குது. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு நன்னெறி கதைகளை சொல்லி கொடுக்கணும். நல்ல நெறியான கதைகளை சொல்லி கொடுக்கணும். அந்த ஒருத்தர் சொன்னாரு, புலி வருதுன்னு சொல்லி ஆட்டு மந்தைகளை போய் சொல்லி அதுக்கு பிறகு உண்மையா புலி வந்த நேரம் ஆடெல்லாம் கடிச்சு கொண்டு போன ஆடோ மந்தையோ ஏதோ கடிச்சு கொண்டு போன கதை ஒன்று இருக்குது. அப்ப அந்த மாதிரி கதைகளை நாங்க சொல்ற நேரம் பொய் சொன்னால் இப்படி நடக்கும். அப்ப முதலாவது நாங்க பிள்ளைகளை பொய் சொல்லாத பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். பொய் சொல்லாத பிள்ளை வந்து வேற எந்த ஒரு பிழையான வேலையும் செய்யாது. அப்ப நாங்கத்தான் அதுக்கான அடித்தளங்களை அமைத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த 12 முதல் 18 வயதான காலப்பகுதியில பிள்ளைகளோட ஹோமோன்ஸ் சேஞ்ச் ஏற்படுது. அவங்களோட உடலியல் மாற்றங்கள், ஹோமோன்களின் மாற்றங்கள் காரணமாக உடல்ல எல்லா உறுப்புகள மாற்றங்கள், மற்றது அவங்களோட நடத்தைகள மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அவங்க தான் ஹீரோ மாதிரி நினைத்து கொண்டு இருப்பார்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட போகணும். மகன், நீ இன்னைக்கு நல்லா அழகா இருக்கிற, உனக்கு இந்த உடுப்பு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்கள அடிக்கடி பாராட்டணும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த வயசுல பைக் எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு லைசன் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும், உனக்கு லைசன் இல்ல, உனக்கு இப்படி ஒண்ணு நடந்தா போலீஸ்ல பிடிப்பாங்க, அப்ப உனக்கு பிரச்சனை வரும்னு அந்த சில இது நல்ல விடயங்களை அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கற மூலமாக அவங்களை நாங்க என்ன செய்யறோம், நேரான வழிக்கு திசை திருப்பலாம். அவங்களுக்கு வந்து நாங்க டிக்டாக் செய்யக்கூடாது, அதாவது கட்டளை இடக்கூடாது. இதை செய் அதை செய் என்று நாங்க ஒரு நாளும் கட்டளை இடக்கூடாது. அவங்க அமைதியாக இருக்கிற நேரம் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு கூட்டிட்டு போய், மகன் நீ யார அவர் அடித்தால் ஒரு பிரச்சனை உனக்கு வரும், அதனால நீ இந்த மாதிரி வேலைகளை செய்யாதுன்னு அவங்கள தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அவங்களுக்கு அன்பா நாங்க சில விஷயங்களை சொல்ற நேரம் அவங்க உண்மையாகவே புரிந்து கொள்வாங்க. அப்ப இப்படியான விடயங்களை நாங்க கடைபிடிச்சு இந்த முதலாவது பிறந்தது முதல் இந்த 18 வயது வரையான இந்த காலப்பகுதியில குழந்தை
பருவத்தில் நாங்க இப்படியான விடயங்களை கடைபிடிக்கிறதன் மூலமாக பிள்ளைகளை நல்ல ஆளுமையுள்ள பிள்ளைகளாகவும் திறமையுள்ள பிள்ளைகளாகவும் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாகவும் இன்றைய இவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற ரீதியில நல்ல தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் அவங்கள உருவாக்கலாம். எனவே பெற்றோராக இருக்க மாட்டீங்க, சில பேர் பெற்றோராக இருப்பீங்க. ஆகவே எப்பயுமே நாங்க அப்படிதான் சந்திக்கத்தானே போறோம். அப்ப கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும், பிள்ளைகளோட வளர்ச்சியில இந்த ஒவ்வொரு பருவத்தையும் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நாங்க நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.